அப்பாடா! இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு சூப்பர் மார்க்கெட்ட நித்ராஸ் கிரியேட்டிவ்ன்னு சொல்லி ஒரு கிராஃப்ட் ஷாப்பா மாத்தியாச்சு. ஆனா என்ன தொடர்ந்து இவ்ளோ நேரமா ஆகுது யாரையுமே காணோம். வராங்க வராங்க. அம்மா இன்னைக்கு நான் சொன்னேன்ல இதுதான் அந்த கிராஃப்ட் ஷாப் எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டாங்கம்மா. சரிம்மா, எதாக இருந்தாலும் ஒரு 50 வெள்ளிக்குள்ளேயே வாங்கிக்கோ. ஃபஸ்ட்டு அந்த அக்காட்ட ஒரு பாஸ்கெட் கேட்போம். அக்கா 50 வெள்ளிக்குள்ளே திங்ஸ்லாம் இருக்காக்கா? ஐயய்ய! கடை ஆரம்பிச்சோனே 50 20ன்னு வந்துடுறாங்க. இருக்குமா இருக்கு போய் பாருங்க போங்க. அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க? ஆசையாக ஜாமா தானக்கா வாங்க வந்தோம். இங்க பாரும்மா, அடுத்தடுத்த கஸ்டமர்லாம் வரப்போறாங்க. நீங்க சட்டுன்னு ஜாமானை வாங்கிட்டு புறப்படுற வழி பாருங்க இங்கேருந்து. சரிம்மா, இங்கே பாரு அம்மா அங்கே போய் நிற்கிறேன். எடுக்க வேண்டிய ஜாமான்லாம் எடுத்துகிட்டு அம்மா கூப்பிட அம்மா வர சரியா? இங்கே இவ்வளோ ஐட்டம் இருக்கா, எது எடுக்கிறது தெரியல. ஆனால் அம்மா கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் திங்ஸாக இருக்கலாம். பொம்மை இருக்கு, ஸ்டிக்கர் இருக்கு, ஸ்டாம்ப் கட்டர்ஸ்லாம் இருக்கு, ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் வேற இருக்கு, ஐஸ்கிரீம் இரேசர்ஸ்லாம் இருக்கு. இந்த பக்கம் சார்ட் பேப்பர் இருக்கு, ஸ்டிச் பேன் இருக்கு, கிளிட்டர் ஸ்டார், வாஷர் டேப்பு, கலர் பேப்பரு எல்லாமே இருக்கு. ஆண்டி திங்ஸ் எடுக்கணும், பக்கெட் தாங்க ஆண்டி. எடுக்கிறது 2 3 ஜாமா, இதுக்கு பக்கெட்டு வேற. இந்தாம்மா எடுத்துட்டு போ. இங்கே இன்னும் எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்கா? இதில் நம்ம சும்மா 2 ஸ்டிக்கர் மட்டும் எடுப்போம். இது ஒன்று எடுப்போம், அதுக்கப்புறம் இது ஒன்று எடுப்போம். போதும். வேறு என்ன எடுக்கலாம்? வேறு எதுவும் வேணும், நம்ம பொம்மை பார்க்கலாம். இங்கே கிளாஸ் பொம்மையும் கலர் பொம்மையும் இருக்குது. நம்ம கலர் பொம்மையே எடுக்கலாம். ஆனால் எவ்வளோ வரும்னு தெரியல. பேசாமல் ஆண்டிகிட்ட கேட்டு பார்ப்போம். ஆண்டி அந்த கலர் பொம்மை கிளாஸ் பொம்மைலாம் எவ்வளோ வரும் ஆண்டி? இங்க பாருமா பாப்பா, அந்த கலர் பொம்மை ஒன்று 10 வெள்ளி வரும். அந்த கிளாஸ் பொம்மை ஒன்று 5 வெள்ளி வருமா. அச்சோ, விலையெல்லாம் அதிகமாக இருக்கே. நம்ம கிளாஸ் பொம்மையே எடுத்துக்கலாம். என்ன பொம்மை எடுக்கலாம்? இந்த பொம்மை ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இங்க பாருமா, அதுக்கு ஒரு செயினும் இருக்கு, அதையும் எடுத்துக்கோ. அதை கீச்செயினாவும் யூஸ் பண்ணலாம். இதை கீச்சனாகவும் யூஸ் பண்ணலாமா? நம்ம இந்த பூக்களுக்காக செயின் ஒன்று எடுத்துக்கலாம், அதுவும் மேட்சாக இருக்கும். ஆண்டி இந்த ஸ்டாம்ப் கட்டர்ஸ்லாம் எவ்வளோ ஆண்டி? அதெல்லாம் ஒன்று 3 வெள்ளி வருமா. 1 3 வழி வருமா? பரவாயில்ல. இது வேற நம்ம ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் பார்க்கலாம். இதில் த்ரீ கலர்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? ப்ளூ இருக்கு. அச்சோ கொட்டிருச்சு. ஹே பொண்ணு, எல்லாத்தையும் எடுத்து வை. என்ன எல்லாத்தையும் கொட்டிட்டு இருக்க? சாரி ஆண்டி, தெரியாமல் கொட்டிட்டேன். கையில் என்ன எல்லாத்தையும் கொட்டிட்டு இருக்க? எடுத்து வையே. சாரிம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். அச்சோ போச்சு, டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அப்பாடா, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டோமா? எம்மாடி பொண்ணு, அங்கே கலர் பேப்பர்ஸ்லாம் எடுத்து அதையும் கொட்டி விட்றாத, விளங்குதா? அச்சோ இல்லை ஆண்டி, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரி, நம்ம போய் கலர் பேப்பர்ஸும் சார்ட் பேப்பர்ஸும் பார்க்கலாம். இங்கே வாஷ் டேப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எடுக்க வேணாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கலர் பேப்பர்ஸே பார்க்கலாம். இதில் நிறையா கலர்ஸ் இருக்கே. சரி, ஒரு ரெட் எடுப்போம். எல்லோ எடுக்கலாம், ப்ளூ எடுக்கலாம், அதுக்கப்புறம் க்ரீன் எடுப்போம். போதும் இது மட்டும். அப்புறம் ஷைனி ஸ்டார்ஸ்லாம் இருக்கு. இதில் 2 கலர் இருக்கு, இதெல்லாம் வேணாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சார்ட் பேப்பர் எடுக்க போகலாம். என்ன கலர் எடுக்கலாம்? நம்ம ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். அதான் கொஞ்சம் டார்க்காகவும் இருக்குது, லைட்டாகவும் இருக்குது. ஸ்கெட்ச் பென்ஸ் பார்ப்போம் அடுத்து. இல்லை வேண்டாம், ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் வீட்லேயே இருக்குது. கொடுமா, நான் எல்லா திங்ஸும் பில் போட்டு கொடுக்குறேன். அக்கா, இந்த கடையில் சார்ட் பேப்பர்ஸ்லாம் 5 வெள்ளி தானே? ஐயே, நீ என்ன காலத்தில் இருக்க? இப்போதான் 7 வெள்ளி சார்ட் பேப்பர். இது 7 வெள்ளியா? அட போங்கக்கா, எல்லாமே விலை கூடையாக ஆயிட்டுருக்கு இப்போது. சரி பில்லை போட்டுங்க. இதை பாருமா, எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 45 வெள்ளி வருது. அச்சோ, அவசரத்தில் கேஷ் எல்லாம் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டுமே. இப்போ என்ன பண்ணுறது? சரி அக்கா, நான் ஃபுல்லேருந்து பே பண்ணுறேன்க்கா. ஓகேவா உங்களுக்கு? ஏன்னா நான் கேஷை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். தான் எல்லாரும் இது சொல்லுங்க. சரிம்மா, சரி. காசு வந்துருச்சு. கிளம்பு. அடுத்த வருஷம் வர பார்க்கணும். சரிக்கா, சரி. இன்னொரு திங்ஸ்லாம் வரும், அதுக்கு இந்த சேர்த்து. பாப்பா என்ன பேச்சு பேசுகிறாங்க? அம்மா, இந்த ஷாப் தான் மாம் நான் சொன்னேன். இங்கே தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிராஃப்ட் திங்ஸ் வாங்கியிருக்காங்க. நான் இங்கே தான் மாம் வாங்க போகிறேன். ஓகேம்மா. அக்கா இங்கே பாருங்கக்கா, இந்த பாப்பா என்ன திங்ஸ் கேட்குறாங்களோ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். எனக்கு காசு ப்ராப்ளம் இல்லை. ஆண்டி, எனக்கு பக்கெட் வேணும். வாவ், இங்கே இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கா? ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் பார்க்கலாம். எல்லாமே சேமாக தான் இருக்குது. சரி, ஒரு 10 பீசஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதில் ஒன்று இது என்ன சேமாக இருக்குது. இதில் ஒன்று எடுப்போம். வேறு போதும். வாவ், நிறைய டால்ஸ்லாம் இருக்கே. இதில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். வாவ், கலர் டால் இருக்குது, கிளாஸ் டால் இருக்குது. கலர் டாலில் இந்த ப்யூரின் அழகாக இருக்குது. இதில் ஒன்று எடுப்போம். அதுக்கப்புறம் கிளாஸ் டாலில் இந்த மெலோடி ஒன்று எடுக்கலாம். வேறு என்ன எடுக்கலாம்? இதே போதும்.
அம்மாடி பாப்பா இதுக்கு செயினும் இருக்கு, அதையும் எடுத்துக்கோ. ஓ ஓகே ஆண்டி, ஓகே தேங்க்யூ. ஓ இதுக்கு செயினும் இருக்கா, சரி செயின் பார்க்கலாம். ஒரு பிங்க் கலர் எடுக்கலாம், அப்புறம் இந்த ஒரு க்ரீன் எடுப்போம். வேறு என்ன இருக்குது? வாவ் இங்கே நிறைய ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, இதில் என்ன எடுக்கலாம்? இது ஸ்டார்ஸோட, அப்புறம் இது ஹார்ட், இது 2 ஸ்டாம்ப் எடுப்போம். அதுக்கப்புறம் ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் எடுக்கலாம். இதில் என்ன ஸ்டிக்கர்ஸ் எடுக்கலாம்? சரி இந்த 3 ஸ்டிக்கர்ஸ் எடுப்போம். வேறு என்ன எடுக்கலாம்? வாவ் இங்கே இவ்வளோ க்யூட்டான எரேசர்ஸ் இருக்கா, இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, நம்மளும் இது ஒன்று வாங்கிக்கலாம். இதுதான் க்யூட்டாக இருக்குது, இது வாங்கிப்போம். அதுக்கப்புறம் வாவ் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒரு 2 வாஷ் டேப் எடுக்கலாமா? சரி ஒரு 2 வாஷ் டேப் எடுப்போம். வேறு என்ன எடுக்கலாம்? கலர் பேப்பர்ஸ் எடுக்கலாம். கலர் பேப்பர்ஸில் நமக்கு நிறையா தேவைப்படும், நிறையா கிராஃப்ட்ஸ்லாம் செய்யணும், அதில் பாதி இது வீணாக போயிடும். சரி இது எல்லாத்தையும் எடுப்போம், சும்மா எடுப்போம், வர்றதை எடுப்போம். க்ரீன் அண்ட் எல்லோ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும்னு பார்த்தேன். அச்சோ கொட்டிருச்சு. அச்சோ ஆண்டி சாரி ஆண்டி, நான் சில போய் பேப்பர் எழுதி கொட்டிட்டேன். ஐயா பரவாயில்லம்மா, அதை ஆண்டி எடுத்து வச்சுப்பேன், நீ விடு விடு. வாவ் நிறைய ஷைனி ஸ்டார்ஸ்லாம் இருக்கே. பர்பிள் அண்ட் பிளாக்ல இருக்குது, நம்ம என்ன கலர் எடுக்கலாம்? ஒரு பர்பிள் ஒரு பிளாக் எடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஜியோகிராஃபி படத்துக்கு இதை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இந்த க்ரீன் ஷீட் ஒன்று எடுப்போம். ஸ்கெட்சு நம்மக்கிட்ட இந்த கலர்ஸ்லாம் முடிய போகுது, ஒரு ப்ளூ எடுப்போம், ஒரு ப்ரௌன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன கலர் எடுக்கலாம்? மெயினாக இந்த க்ரீன் கலர் தான், இது ஒன்று எடுத்துப்போம். 3 இதுக்கு ஸ்கெட்ச் போதும். மாமி நான் எல்லா திங்ஸுமே எடுத்துட்டேன், பே பண்ணலாம். அக்கா இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பில் போட்டுருமா? ஓகே மேம், எல்லாத்தையும் நான் பில் போட்டேன் மேம். இது டோட்டலாக சேர்த்து 200 ringgit வந்துச்சு மேம். ஜஸ்ட் 200 தானா? சரி நான் கூகுள் பே பண்ணிடுறேன். ஓகே மேம், அமௌண்ட் வந்துடுச்சு. தேங்க்யூ மேம். ஜெசிகா இந்த திங்ஸ் என்ன இங்கேயும் வந்து வாங்கிக்கா சரியா? அப்பாடா 2வது வந்த கஸ்டமர் மாதிரி ஒரு நாளைக்கு 5 பேர் வந்தால் நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஆனால் வருவாங்க என்னன்னு தெரில. சரி நம்ம அடுத்த கஸ்டமரை பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நித்ராஸ் கிரியேட்டிவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் பல வீடியோஸ் வரப்போகுது. இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.